நாசா ஆய்வில் கரப்பான் பூச்சிகளை வெற்றிடத்தில் வைத்தபோது 40 நிமிடங்கள் உயிரோடு இருந்தன. சீனாவில் டொமினோ மற்றும் மடகாஸ்கர் வகை கரப்பான் பூச்சிகளை செல்லப்பிராணியாக கண்ணாடி பெட்டியில் வளர்க்கப்படுகிறது. இவை கால்களை இழந்தால் மீண்டும் வளரும் திறன் உண்டு. ஆனால் 5 முறை மட்டுமே வளரும். கரப்பான் பூச்சி மனிதனை விட 6 மடங்கு கதிர்வீச்சை தாங்கும். கரப்பான் பூச்சியால் 6400 ராட்ஸ் வரை கதிர்வீச்சை தாங்க முடியும். மனிதனால் 1000 ராட்ஸ் மட்டுமே தாங்க முடியும். ஆனால் கரப்பான் பூச்சி அணுகுண்டில் உயிர் தப்பாது. ஹிரோஷிமா அணுகுண்டு 10,000 ராட்ஸ் அளவு கதிர்வீச்சு இருந்தது. கரப்பான் பூச்சி தன் உடல் எடையை விட 900 மடங்கு அழுத்தத்தை தாங்கும். கரப்பான் பூச்சி உணவைக் கண்டால் திரும்பும் வழியில் வாசனை துளிகளை விட்டுச் செல்கிறது. இது பாதையை குறிக்கும். பிற கரப்பான் பூச்சிகள் இந்த வாசனையை பின்பற்றி உணவிடம் செல்கின்றன. கரப்பான் பூச்சியின் ஒரு காலில் 200 முட்கள் நிறைந்தது. இவை காற்றின் வாசனை மற்றும் காற்றின் அசைவுகளை 0.01 வினாடியில் கண்டறியும். கரப்பான் பூச்சி ஒரு மாதம் வரை உணவின்றி உயிர் வாழும். கரப்பான் பூச்சிகளுக்கு மனிதனை விட 5000 மரபணுக்கள் அதிகமாக உள்ளன.